இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுகாதார ஆராய்ச்சித்துறை சார்பில் அவசரகால மருத்துவ சேவை குறித்து மாநில அளவிலான ஆய்வுக் கூட்டம் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியின் கருத்தரங்க அறையில் இம்மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. புதுவை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ஸ்ரீராமுலு தலைமை தாங்கினார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன வல்லுநர் மீனாட்சி சர்மா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கூட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயக்குனர் உதயசங்கர், சுகாதாரத்துறை துணை இயக்குனர் ரகுநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இறப்புகள் மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிஸ்னால் ஏற்படுது. நமக்கு தெரிஞ்ச காமன் எமர்ஜென்சி ரோட்டில் காரில் அடிபடுறது, ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், அடுத்தது ஸ்ட்ரோக் பக்கவாதம், அடுத்தது ஹார்ட் அட்டாக் இதய செயலிழப்பு, அடுத்து பலவிதமான பாய்சனிங்ஸு, அப்புறம் திடீர்னு மார் சளி பிடிக்குது, அக்யூட் இல்னஸஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், இதனால் இறப்புகள் ஏற்படுது. இவை எல்லாத்துக்கும் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தேடி போகிறோம். அதனால் மருத்துவ செலவுகள் அதிகமாகுது. அதுக்கு எக்யூப்மெண்ட்டு, அதுக்கான பர்சனல், இதில் ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர், அதுக்கான காசு இன்வால்வ், இதெல்லாம் ஏராளமாகுது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுகாதாரத்துறையும் ஐசிஎம்ஆர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமும் சேர்ந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது பரீட்சார்த்த முறையில் நான் சொன்ன எல்லா எமர்ஜென்சிஸ்க்கும் காமனாக ட்ரைனிங் டாக்டர்ஸ்க்கு கொடுத்து 5 முக்கியமான இடங்களில் இதை செயல்படுத்த போகிறோம். இதில் புதுச்சேரியும் ஒன்றுன்றது பெருமைக்குரிய விஷயம். மற்ற இடங்கள் பூரி, விதிஷா, லூதியானா மற்றும் போபால். இந்த எல்லா இடங்களையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஐசிஎம்ஆரும் சுகாதார ஆராய்ச்சித்துறையும் சேர்ந்து இந்தியா இஎம்எஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது அடுத்த 3 வருடங்கள் செயல்படும். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நிறையா நேரம் இந்த அக்யூட் எமர்ஜென்சிலாம் உடனே அட்டென்ட் பண்ணாக்க உயிரை காப்பாற்ற முடியும். பல ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் முக்கால்வாசி நேரம் இந்த எமர்ஜென்சினால் 30 to 40% உயிரிழப்பு நேர்கிட்ட இருக்குது. இந்த 3 வருஷத்தில் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோன்னா இந்த உயிரிழப்பை பெரிய அளவில் குறைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக்குன்னு பார்த்திங்கன்னா, மூளையில் ரத்த நாளம் அடைச்சிக்கிறது. சாதாரணமாக ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே த்ரோம்போலைசிஸ் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடிஞ்சால் அவர் எழுந்து நடக்க முடியும், பக்கவாதமே வராது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு காமன் விஷயம் ஹார்ட் அட்டாக்கு த்ரோம்போலைசிஸ்னு ஒன்று பண்ணுறோம். அது நிறைய பேருக்கு இதை பற்றி ஒரு நாலேஜும் இருக்கும். அதுவும் 30 மினிட்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீடில் டு ஹாஸ்பிட்டல் டைம்னு சொல்லுவோம். அந்த த்ரோம்போலைசிஸ் இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த ஹார்ட் அட்டாக் வர்ற ரத்த நாளம் அடைச்சதை உடனே ரிலீவ் பண்ண முடியும். மேலும் இப்போ பாம்பு கடின்னு பார்த்திங்கன்னா, பாம்பு கடியிலே நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் தூரம் ஓடினாலே இறந்துருவாருன்னு. ஏன்னா ஓடும்போது பாம்பு கடிச்ச இடத்துலேருந்து விஷம் வேகமாக பரவுது. ஸோ இம்மீடியட்டாக பேஷண்ட் தூக்கிட்டு வந்து இம்மீடியட்டாக ஆன்டி ஸ்னேக் வெனம்ன்றது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணால் அந்த உயிரிழப்பை தடுக்கலாம். நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பூச்சி மருந்து, ஆர்கனோஃபாஸ்பரஸ் பாய்சனிங், எல்லோ ஒலியண்டா பாய்சனிங், பல விதமான மருந்துகள்லாம் இப்போ இருக்குது. மல்டிபிள் ட்ரக் ஓவர்டோஸ், இந்த மாதிரி விஷயங்களும் சீக்கிரமாக ஸ்டமக் வாஷ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குணப்படுத்த முடியும். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இவ்வளோ நாள் ஹார்ட் அட்டாக் பற்றி, ஸ்ட்ரோக்கை பற்றி பேசாமல் பல காமன் மருத்துவ காரணங்களால் இறப்பு நேடுகிறது இல்லையா? பாய்சனிங், ஸ்னேக் பைட், மற்றும் இப்போ நம்ம H1N1 கொரோனாலாம் வந்த பிறகு நமக்கு தெரியும், திடீர்னு ஒரு மார் சளி பிடிச்சா கொஞ்ச நேரத்தில் ஆக்சிஜன் வைக்கணும், வெண்டிலேட்டர் வைக்கணும்னு கேள்விப்படுறோம். ஸோ அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸஸ் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபீல்ட் லெவலில் ஐசிஎம்ஆர் ஸ்டடி பண்ணிவிட்டு என்னென்ன விதத்தில் இந்த டைம் டு ட்ரீட்மெண்ட்டை குறைக்க முடியும் அப்படின்றத பார்த்து அதற்கான எக்யூப்மெண்ட்ஸை ஃபீல்ட் லெவல்லே கொண்டு போய் ஆம்புலன்ஸஸ்லாம் ரெடி பண்ணி, யாருக்காவது ஸ்ட்ரோக் வந்தால் சாதாரணமாக ஒரு இடத்துல லேசாக மரத்து போனால் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு மரத்து போனால் விட்டுடுவோம். நெஞ்சு வலி வந்தால் செரிமான கோளாறு அப்படின்னு விட்டுடுவோம். ஆனால் அது ஹார்ட் அட்டாக்கில் போய் இறக்க நேரிடலாம். இந்த லேசாக வர மரத்து போகிறது ஸ்ட்ரோக் வந்து பக்கவாதமே வரலாம். இதற்கான நாலேஜையும் ஃபீல்ட் லெவலில் அதிகப்படுத்தி ஸோ ட்ரீட்மெண்ட்டை ஃபீல்ட் லெவலுக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறோம். சிடி ஸ்கேன் உடனே எடுக்கிறது, த்ரோம்போலைசிஸ் ஆம்புலன்ஸ்லேயே கொடுக்கறது, பாம்பு கடி மருந்து ஆம்புலன்ஸ்லேயே கொடுக்கறது. ஸோ தட் த ட்ரீட்மெண்ட் டைம் ஆஃப்டர் அன் இல்னஸ் இஸ் கிரேட்லி ரெடியூஸ்ட். ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு மாதிரி ஒன்றொருத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டை தேடி போகிற அளவுக்கு நமக்கு ஃபினான்ஷியல் பொசிஷனும் யார்கிட்டையும் இல்லை. அதே நேரம் நம்ம ஊர் எவ்வளோ பெருசுன்னா ரீச்சிங் அவுட் டு எ ஹெல்த் ஃபெசிலிட்டின்றதுக்கு டைம் நிறையா ஆகுது. இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் பெரிய அளவில் குறைக்க முடியும். இதோட சக்ஸஸ் ஸ்டோரின்றது
இன்னும் 2-3 வருஷத்தில் நமக்கு ரோல் அவுட் ஆகும். இது பரிச்சாத்தமான ஒரு முயற்சி தான். ஆனால் மெடிக்கல் நாலேஜ் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும், டைம் டு ட்ரீட்மெண்ட்டை குறிப்பிடத்தக்க அளவு குறைத்தால் நிச்சயமாக நிறைய பேரை காப்பாற்ற முடியும். ஸோ இதோட அவுட்கம்ஸை நாங்கள் ஓப்பனாக வச்சுருக்கோம். இதுதான் இதனால் செய்ய முடியும்னு நாங்கள் இப்போ சொல்ல வரல. ஆனால் அது முடிஞ்ச பிறகு டெஃபினட்டாக நான் சொன்ன நோய்கள்லேருந்து இறப்புகளை பெருமளவில் குறைக்க முடியும். அதனால் உள்ள லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸ், அந்த குடும்பத்துக்கு சம்பாத்தியமின்மை, வீட்டிலேயே படுத்து கிடக்கிறது, குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பெருமளவில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இம்மாதம் 6ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜவேலு, அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு வே வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.